இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா கடந்த 2024ஆம் வருடத்தில் ரெண்டாம் இடத்துல குரு பகவான், 11ஆம் இடத்துல சனி பகவான், ராகு கேதுவும், ராகு வந்து 12ஆம் இடத்துலையும், கேது வந்து 6ஆம் இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஒரு நிலை இருந்ததுங்க. சரி, இந்த நிலையில் கடந்த வருடம் 2024 பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லா வகையிலுமே அவங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான நிலைகள் கிடைக்கிறது. புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு கிடைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல், பொருளாதார நிலை மிகப்பெரிய உயர்வு, அவங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கிறது, இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறுவது, இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கும். சரி, இப்போது இந்த 2025 அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா இந்த வருடத்தில் 3 கிரக பயிற்சிகள் நடக்குதுங்க. 3 கிரக பயிற்சிகள் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இது 3மே இந்த வருடத்தில் குறிப்பிட்ட குறுகிய இடைவெளியில், அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு 3 மாதத்துக்குள்ளே மாதத்துக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி, அதாவது மார்ச் மாதம் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார், ஏப்ரல் மாதத்தில் குரு பகவான், மே மாதத்தில் ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறதுக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் வந்து மேசராசிக்கு 12ஆம் இடத்துல 7 சனியாக சஞ்சரிக்க போகிறார். பொதுவாகவே 7 சனின் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஏப்ரல் மாதத்தில் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். ராகு பகவான் 11ஆம் இடத்துலையும், கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு வராங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, தேவையற்ற வீண் விரயங்கள், குடும்பத்தில் மற்றும் உறவினர்களால் பிரச்சனை, அவர்களால் மனக்கசப்புகள் வர்றது, அதே நேரத்தில் புதிய முதலீடுகள் இந்த மாதிரிலாம் போடும்போது அது விரயமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள்லாம் அதிகமாகக்கூடிய நிலை இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஜாமீன் கையெழுத்து, யாராவது நண்பர்கள், உறவினர்கள் இவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு அதில் வந்து பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த மேசராசிக்காரர்கள் முழுமையாக தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. புதிய வியாபாரத்தில் இருக்கவங்கன்னா புதிய முதலீடு போட்டாங்கன்னா அது மிகப்பெரிய லாஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய அளவு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த விஷயத்தையும் பொறுமையாக, நிதானத்தோட, விழிப்புணர்வோடு கையாளணும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தவறுகள் கூட பெரிதாகக்கூடிய நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. அதே நேரத்தில் 3ஆம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகளும், உங்களுக்கு அறியாமலே உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு பயம், சுய சந்தேகம் இதெல்லாம் வரக்கூடிய நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் தங்க நகை ஆபரணங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து பயணங்களின் போது மற்றவர்களுக்கு இரவல் கொடுவது இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா தங்க நகை ஆபரணங்கள் வந்து காணாமல் போகக்கூடிய நிலை, திருடு போகக்கூடிய நிலையெல்லாம் வர வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ஆம் இடத்துல ராகு பகவானின் சஞ்சாரம் மிகவும் அற்புதமான விஷயம்னு சொல்லலாம். அதாவது வந்து உங்களுக்கு சனி பகவானும் சாதகம் இல்லை, குரு பகவான் சாதகம் இல்லை, கேதுவும் சாதகம் இல்லாத நிலையில் ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதார நிலையில் உங்கள் தேவைக்கு ஏற்ப இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நிலை இருக்கும். அது குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல் முயற்சிகள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு, கொஞ்சம் அதை நாசுக்காக அணுகுவது நல்லது. பொருளாதார நிலையில் உயர்வுகள் இருந்தாலும் பூர்வீக சொத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு மிக ராகு பகவானின் அனுகிரகத்தால் மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கு. உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குன்றின் மேல் இருக்கும் குமர கடவுளை சொல்லலாம். அதை வந்து நீங்கள் பழனி முருகப்பெருமானை வந்து நீங்கள் ஒரு சனிக்கிழமையில் இல்லை செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வழிபடுறது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும்.